ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காரசாரமான ஒரு தோசை ரெசிபி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான மிளகா, பூண்டு, புளி, அது போக துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் போடும்போது தக்காளி ஒரு 2 பங்கு, வெங்காயம் 1 பங்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புதினா மல்லி, உப்பு, இந்த இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தோட நல்லாயிருக்கும். இதை வந்து தோசை மாவில் டிப் பண்ணி நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு எந்த ஒரு கலர் தேவையில்லை, இதுவே நல்லா கலர் கொடுக்கும். இப்போ வந்து தோசைக்கல் வச்சுட்டு அதில் வந்து நம்ம மாவு ஊற்றி தோசை பதத்துக்கு எடுத்து மூடி நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. சூப்பரான என்னோடய ஸ்டைலில் தக்காளி தோசை ரெடி ஆச்சு. இதுக்கு எந்த ஒரு சைடிஷும் தேவையில்லை. இதுக்கு வந்து வேணும்னா சட்னி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேணும்னா தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம். நான் வந்து முருங்கைக்கீரை பொடி வந்து ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன், அதுதான் எடுத்துக்கிறேன். சூப்பராக இருக்கும். இது வந்து ஹெல்த்தியான டேஸ்டியான தோசை ரெடி ஆச்சு. தேங்க்யூ.